ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மொபைல் கேமரா ஸ்டாண்ட் எப்படி வீட்டில் இருந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மொபைல் கேமரா ஸ்டாண்டை நீங்கள் கடையில் வாங்கினா 1000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். அதை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு 50-100 முடிச்சிக்க முடியும். இது என்ன செலவுனா, இந்த மேலே வைக்க கிளிப்பு மட்டும் தான் உங்களுக்கு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்குள்ள வாங்கத்தான் இருக்கும். மற்றபடி எதுவுமே உங்களுக்கு செலவு இருக்காது. இப்போ பாருங்கள், இது போல் ஒரு கேமரா ஸ்டாண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் கேமரா ஸ்டாண்ட் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும் சொல்கிறேன். ஃபஸ்ட் நமக்கு தேவையானது ஒரு பலகை எடுத்துக்கோங்க. அந்த பலகையில் ஹோல்ஸ் போட்டிருக்கணும். அந்த ஹோல்ஸை நீங்கள் கம்பி கத்தி வச்சு கூட நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ ஹோல்ஸ் போட்ட ஒரு பலகை எடுத்துக்கோங்க. இது அடியில் இருக்கிற ஸ்டாண்டுக்காக. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது போல் ஒரு கிளிப்பு தேவைப்படும். இந்த கிளிப் எங்கே கிடைக்குன்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் 50 ரூபாயில் 100 ரூபாய்க்குள்ளே கிடச்சிரும். இந்த கிளிப்பு ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த கிளிப் எதுக்குன்னா, மொபைலில் மாட்டுறதுக்கு தான் அந்த கிளிப்பு தேவைப்படும். இப்போ இந்த கிளிப்பை வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது போல் ஒரு பிளேட்டு தேவைப்படும். இந்த பிளேட் எங்கே கிடைக்குன்னா, நிலம் இருக்கிற அளவுகோல் இல்லை நிலம் இருக்கிற டேப்பு பார்த்துருப்பீங்க. அந்த டேப்புக்குள்ளே தான் இது போல் பிளாஸ்டிக் பிளேட் இருக்கும். இந்த பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் என்ன தேவைப்படும்னா, இது போல் ஒரு இரும்பு பைப் எடுத்துங்க. இந்த பைப் எங்கே கிடைக்குன்னா, சைக்கிளுக்கு வண்டிக்கு காற்றடிக்கிற பம்பு பார்த்துருப்பீங்க. அந்த பம்பில் தான் இது போல் வேஸ்டேஜான ஒரு இரும்பு பைப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பைப்பு கூட டிஃபால்ட்டாக இது போல் நெட்டு கிடைக்கும். இந்த நெட்டு எடுத்துக்கோங்க. இந்த நெட்டு எங்கே கிடைக்குன்னா, காற்றடிக்கிற பம்புக்கு மேலே இருக்கிற கைப்பிடியில் தான் இந்த நெட்டு இருக்கும். இந்த நெட்டையும் சேர்த்து எடுத்துங்க. இந்த நெட்டு ஸ்க்ரூ பண்ணதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் 4 அடி இல்லை 5 அடிக்கு ஏற்றது போல் ஒரு கொம்பு எடுத்து வச்சுங்க. நீளமான நேரான ஒரு கொம்பு எடுத்து வச்சுங்க. அந்த கொம்போட அடியில் இது போல் செதுக்கி வச்சுருக்கணும். இந்த கொம்போட அடியில் ஏன் செதுக்கி வச்சுக்கிறோன்னா, கீழே வைக்கிற ஸ்டாண்டில் நம்ம இந்த கொம்பை ஃபிட் பண்ணணும். அதுக்காக தான் செதுக்கி வச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சைக்கிள் இருக்கிற பம்பிலிருந்து நெட்டு கேட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த கிளிப்பை எடுத்துங்க. இந்த கிளிப்பை இதில் மாட்ட போகிறோம். இப்போ நீங்கள் சைக்கிளுக்கு காற்றடிக்கிற இந்த பம்புக்கு மேலே இருக்கிற இந்த நெட் எடுத்துங்க. இப்போ இந்த நெட்டை இந்த கிளிப்பு உள்ள நம்ம ஃபிட் பண்ணணும். இப்போ இந்த கிளிப்பில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இது ஃபிட் ஆயிரும். இதை பாருங்கள், இந்த நெட்டை வச்சு இந்த கிளிப்பில் அழுத்தினீங்கன்னா இது போல் இப்போ உள்ளே போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்கள் கிளிப்பை ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிளிப்பை நம்ம இந்த சைக்கிள் கிடைக்கிற பம்பில் மாட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பிளேட் எடுத்துக்கங்க. இந்த பிளேட்டை சைக்கிள் பம்புக்கு மேலே ஃபிட் பண்ணணும். இப்போ நாம் இந்த இரும்பு பைப் எடுத்துக்கலாம். இந்த இரும்பு பைப்புக்கு மேலே இந்த பிளாஸ்டிக் பிளேட்டை ஃபிட் பண்ண போகிறோம். இந்த பிளாஸ்டிக் பிளேட்டில் 2 பகுதி இருக்கும். ஒன்று உருண்டையாக, இன்னொன்று பகுதி தட்டையாக இருக்கும். இதில் உருண்டையாக பகுதியை இந்த இரும்பு பைப்புக்கு மேலே வச்சு அழுத்தினீங்கன்னா இது போல் ஃபிட் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா இந்த பிளேட்டை அசைச்சா கூட அசைக்காது. ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கிளிப்பை எடுத்துங்க. இந்த கிளிப்பில் இருக்கிற நெட்டை இந்த இரும்பு பைப்பை கூட ஸ்க்ரோல் பண்ண போகிறோம். இந்த இரும்பு பைப்போட ஹோல்ஸ் வழியாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ இந்த கிளிப்பு வந்து இந்த பைப்போட ஃபிட் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மொபைல் வைக்கிறதுக்கு தேவையான கிளிப்பை ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதுக்கப்புறமா ஸ்டாண்ட் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்டாண்ட் ரெடி பண்ணதுக்கு இந்த ஹோல்ஸ் போட்ட மரபலகையை எடுத்துக்கலாம். இந்த மரபலகையில் இந்த நேரான கொம்பை நம்ம சொருக போகிறோம். இந்த ஹோல்ஸ் வழியாக இந்த கொம்பை சொருகுங்க. இப்போ இதுக்கப்புறமா சொருகினதுக்கப்புறமா மேலே இருக்கிற வேஸ்டான பகுதியை வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஆணி வச்சு நீங்கள் அடிங்க. நான் காமிக்கிற மாதிரி இது போல் இவ்வளோ பெரிய ஆணி வச்சு அடிக்காதீங்க. சின்ன சின்ன ஆணி வச்சு அடித்தா மட்டும்தான் இந்த கொம்புக்கு ஏற்றது போல் சைஸாக கரெக்டாக அடிக்க முடியும். சின்ன சின்ன ஆணி வச்சு இந்த கொம்பை சுற்றி ஆணி அடிங்க. சுற்றி வச்சு நீங்கள் ஆணி அடித்ததுக்கப்புறமா தான் இந்த ஸ்டாண்ட் ரொம்ப டைட்டாக பிடிக்கும். அதுக்கப்புறமா தான் நம்மளால் நின்றுக்கிட்டே வீடியோ எடுக்க முடியும். இப்போது ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டாண்டுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த இரும்பு பைப்பை எடுத்து சொருகிக்கலாம். இந்த இரும்பு பைப்பில் தான் இந்த மொபைல் மாட்டுறதுக்கான கிளிப்பு இருக்குது. இப்போ இந்த பைப் எடுத்து மேலே சொருகிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஸ்டாண்டில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நம்மளால் நினச்சது போல் இந்த ஸ்டாண்டை வளைக்க முடியாது. அதுபோல் கேமராவை திருப்ப முடியாது. நேராக மட்டும் தான் எடுக்க முடியும். நமக்கு தேவைன்னா இந்த பைப்பை மட்டும் ரோல் பண்ணி நின்றுக்கிட்டே வீடியோ எடுத்துக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you to next video. நன்றி.